அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் B கிராஸ் A சமம் வரிசை சோடிகள் கொடுத்துருக்காங்க. -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க. A மற்றும் B கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல், அதாவது B கிராஸ் A கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கணம் A மற்றும் கணம் B ஆகியவற்றை கண்டுபிடிக்கணும். கணம் A மற்றும் கணம் B ஆகியவற்றின் வரிசை சோடிகளின் கணம்தான் இந்த B கிராஸ் A. இந்த வரிசை சோடிகளில் இருந்து கணம் A கணம் B எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். B கிராஸ் A சமம் வரிசை சோடிகள் -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 4. இங்கே B கிராஸ் A அப்படிங்கிறது B மற்றும் A கணங்களுக்கிடையேயான அனைத்து வரிசை சோடிகளின் கணம். இந்த வரிசை சோடிகளின் முதல் உறுப்பானது Bயின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பானது Aயின் உறுப்பாகவும் அமைந்திருக்கும். கணம் B ஆனது A கிராஸ் Bயின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். அப்படின்னா கணம் B சமம் இந்த A கிராஸ் Bயின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் -2, மறுபடியும் எழுத தேவையில்லை, 0, மீண்டும் ஒரு 0 இருக்குது, அதை நம்ம எழுத தேவையில்லை, 3, இந்த 3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ -2, 0, 3 அப்படிங்கிறது தான் கணம் B. அடுத்து கணம் A கண்டுபிடிக்கணும். A கிராஸ் Bயின் இரண்டாவது ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். இந்த வரிசை சோடிகளின் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகள் 3, 4, 3, 4, 3, 4 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ 3, 4 அப்படின்னு மட்டும் எழுதிட்டால் போதும், உறுப்புகள் ரிப்பீட்டடாக எழுத தேவையில்லை. எனவே கணம் A மற்றும் கணம் Bயை எடுத்து எழுதிக்கலாம். கணம் A சமம் 3, 4, கணம் B சமம் -2, 0, 3. கணம் A 3, 4 அப்படின்னா N ஆஃப் A உறுப்புகளின் எண்ணிக்கை 2, கணம் B உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை N ஆஃப் B சமம் 3, ரெண்டையும் பெருக்குங்க 6. அப்போ 6 வரிசை சோடிகள் இருக்குது. நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். பயிற்சி 1.1 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.